அனைவருக்கும் வணக்கம். குபேரா அஸ்ட்ரோ டிவி மற்றும் எஸ்டிகே சுபம் ஆய்வுக்குழு இணைந்து வழங்கும் 2025 ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள். அந்த வகையில் கன்னிராசிக்கான 2025 ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள் வழங்க இருக்கிறோம். சனிப்பெயர்ச்சியானவர் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 29/3/2025 முதல் 3/6/2027 வரை மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதுவரைக்கும் கன்னி ராசிக்கு 6ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்த கடந்த 2.5 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள், கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும். அதுக்கடுத்து நோய். இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 2.5 ஆண்டுகளாக ரொம்ப பிரச்சனை செஞ்சிருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமாகிய மீனத்தில் 2.5 ஆண்டு அடுத்த 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் இதுவரைக்கும் 7ஆம் இடம் என்பது ஒருவருடைய களத்திரம், நண்பர்கள், கூட்டாளி, இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக பல்வேறு காரகத்துவங்கள் உள்ள வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமணம் ஆகும். நீண்ட நெடிய நோயில் அவதிப்பட்டு வந்த நபர்களுக்கு அந்த நோயினுடைய தன்மை, வீரியம் குறைந்து உடல் நலத்தோடு திரும்ப வருவீர்கள். என்னால் மீளவே முடியல சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு ரொம்ப கடன் தொல்லை, கழுத்தை நெரிக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளில் கடன் இல்லாமல் சுமூகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்தது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். இருக்கக்கூடிய இடங்களை விட்டு வேறு ஒரு இடங்களுக்கு இடமாற்றங்கள், வெளியூர் செல்வது, வெளிநாடு வாய்ப்பு சிலருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நான் சாமியே கும்பிட மாட்டேன் சார், எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஆன்மீகத்தில் உள்ள இறங்கி தெய்வ வழிபாடுகளில் கவனம் செலுத்தி அதிகமாக கோயிலுக்கு சென்று வழிபாடு எடுத்து உங்களை பராமரித்து கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவீர்கள். சமூகத்தில் ஒரு செல்வாக்கு நிறைந்த நபராக வலம் வரக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 ஆண்டுகள். அதே மாதிரி பொறுமை, விவேகத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது சொத்து பிரச்சனை, ஏதாவது எதிரிகள் தொல்லைகள், அல்லது ஏதாவது வழக்கு சென்றுகிட்டு இருக்கு நீதிமன்றங்களில், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் அதெல்லாம் வெற்றி கண்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்கடுத்து கடந்த 2.5 ஆண்டுகளில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் சுமூகமாக முடியும். அப்போ உங்களுக்கு உறுதுணையாக யார் இருந்திருப்பாங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளில் உங்களுடைய உடன்பிறப்புகளோடு நீங்கள் மன கசப்பு, மன சஞ்சலம், அவரோடு நீங்கள் போட்டி போடக்கூடிய ஒரு தன்மைகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆணவ பேச்சு இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள்ட்ட எப்போவுமே ஆணவ திமிர், ஆணவ பேச்சு இருக்கும். இந்த ஆணவ பேச்சை இந்த 2.5 ஆண்டுகளுக்கு குறைத்து கொண்டீர்களானால் நீங்கள் நல்ல மனிதர்களாக பலம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்.
இல்லை என்றால் உங்களுடைய தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சினால் நீங்களே அவமானம் படக்கூடிய ஒரு அமைப்பில் ஏற்படும். அதுக்கடுத்தது கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதே மாதிரி அஸ்தம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ பொதுவான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும், முதல் விஷயம். அதுக்கடுத்தது புதன்கிழமை நாளில் துர்க்கை அம்மன் வழிபாடு என்பது மிக முக்கியம். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா துர்க்கை அம்மன் அங்கே இருப்பாங்க. அந்த துர்க்கை அம்மாவுக்கு புதன்கிழமை நாளில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதுக்கடுத்து திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு, அதாவது ஏழை பெண்களுக்கு திருமண உதவிகள் ஏதாவது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சு வைங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 10,000 20,000 அந்த கல்யாணத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுங்க. அதுக்கடுத்தது குபேரர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அதுக்கடுத்தது பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பென்சில், பேனா, இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க. இந்த தானம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் பிறந்த நாளில் கொடுக்கலாம். பிறந்த நாள் மீன்ஸ் செவ்வாய், புதன், வியாழன் இந்த மாதிரி ஒரு பிறந்திருப்பீங்க இல்லையா கிழமைகளில், அந்த கிழமைகளில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது நல்ல பலனை தரும் என்று குபேரா அஸ்ட்ரோ டிவி மற்றும் STK சுபம் ஆய்வுக்குழு மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா அஸ்ட்ரோ டிவி.